நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் சென்னையில் இன்று பாடி என வழங்கப்படும் இடத்தில் உள்ளது. இந்த இடத்தினுடைய புராண பெயர் திருவாழிதயம் என்பது இதனுடைய பெயராகும். தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே 21வது திருத்தலம் திருவாழிதயம். சென்னை ஆவடிச்சாலையிலே பாடி என்றே ஒரு ஊர் உள்ளது. இப்பகுதியிலே நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்றன. பெரும்பாலும் இந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் திருவாழிதயம் ஈஸ்வரனிடம் கடமைப்பட்டது. ஏனெனில் அந்த இடங்கள் எல்லாம் அந்த ஆலயத்திற்கு சொந்தமானது. ஆனால் அவர்கள் ஏதாவது செய்கிறார்களா இந்த ஆலயத்துக்கு என்று பார்த்தால் பதில் யாரும் தெளிவாக சொல்லவில்லை. நீங்கள் சென்னை ஆவடிச்சாலையிலே சென்று டிவிஎஸ் லூகாஸ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி எதிரில் போகும் கிளைப்பாதையில் சென்றால் ஊரின் நடுவில் இத்திருக்கோயில் உள்ளது. கோயில் நாங்கள் சென்ற பொழுது திருப்பணி செய்யப்பட்டு மிக மகிழ்ச்சியாக, அதாவது தொண்டை நாட்டில் ஒரு 85% ஆலயங்கள் நாங்கள் சென்ற பொழுது பழுதடைந்திருந்தன. வழிபாடு நடந்தாலும் அந்த ஆலயம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு 40 ஆண்டுகள் கழித்து இருக்குமா என்ற கவலையில் இருந்தன. ஆனால் இந்த ஆலயத்திற்கு வந்த பொழுது கோயில் புதுப்பொழிவுடன் மிக கம்பீரமாக கஜப்பிரஸ்த விமான அமைப்புடைய அழகான திருக்கோயிலாக இருந்தது. இந்த கோயிலிலே தனிச்சிறப்பு என்னவென்று பார்த்தால், இது பல்வேறு நிலையில் உள்ள உயிர்கள் இறையருள் பெற்ற இடம். பரத்வாஜர் மகரிஷி, ராமர், ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன், இந்திரன், இவர்களோடு வலியன் என்ற ஒரு கருங்குருவி, அது பருந்தையே தட்டும், அவ்வளவு வலிமையுடையது. இந்த குருவியை பற்றி ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாற்று தொடர்புடைய இடமாக இந்த இடத்தை சொல்ல அங்க இருந்த மக்கள் சொல்லும் பொழுது அசந்து போனேன். இறையருள் இருந்தால் ஒரு சாதாரண ஒரு குருவி கூட எவ்வளவு வலிமையுடையதாகும் என்பதற்கு அந்த கதையா நிஜமா தெரியவில்லை. ஆனால் அவங்க சொல்ல அந்த வலியன் என்ற பெயர் அந்த கருங்குருவிக்கு வந்த காரணமாக அதை சொன்னார்கள். இறைவனை நோக்கி கடும் தவம் இருந்த கருங்குருவி இறைவன் காட்சி தரும் பொழுது அது உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டதற்கு பருந்தையா கூட பறந்து அடிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு வேண்டும் என்று கேட்டது. இறைவனை தரிசிக்கும் பொழுது நீங்கள் மிக உயர்ந்த ஆற்றலை கேட்க வேண்டும் என்பதற்கு நமக்கு கூட தெரியாது. சாமி திடீர்னு சாமி கோயில போய் என்ன வேண்டிக்கிறோம், கடவுளே எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடு, கார் கொடு, பஸ் கொடு, எனக்கு ஒரு 40 பவுன்ல செயின் கொடு, ஒரு 4 விரலுக்கு இப்படி அல்பத்தனமா தான் கேட்போம். ஆனா அந்த கருங்குருவி என்னன்னு கேட்டுதான், பருந்து இருக்குல்ல, பருந்து, அதுக்கு மேல பறந்து அடிக்கணுமா அந்த பருந்தை, அவ்வளவு ஆற்றல் கொடுன்னு கேட்டுதான். ஏன்னா அந்த கறிக்குருவியை பார்க்கிற காக்கால இருந்து எல்லாம் கொத்திக்கிட்டே இருக்குமா, சின்ன சின்ன பூச்சிகள் கூட அதை மதிக்காது. அப்ப அந்த கருங்குருவி அருமையான தவம் இருந்து அந்த பருந்தையும் அடிக்கும் ஆற்றல் பெற்றார். இன்று கூட எங்கள் கிராமப்புறங்களிலே செல்லும் பொழுது பருந்து ஏதாவது காக்கா இதெல்லாம் வந்தா காக்காயை விட சின்னதா ஒரு குருவி இருக்கும், அதுவும் கருப்பு கலரா ஒரு ரெட்டை வாளோட இருக்கும். அது அப்படியே அந்த காக்காய் விரட்டி விரட்டி அடிக்கும், பருந்து திருப்பி திருப்பி சாத்தும். அவ்வளவு அருளை இறைவன் கொடுத்தாராம். எங்கள் ஆடுரையா கூறுவார்கள், இறைவனை எவ்வாறு வரம் கேட்க வென்றால் வலியன் குருவி போல, கருங்குருவி போல வரம் கேட்க வேண்டும். அப்படி இந்த திருவாழிதயத்திலே கருங்குருவி முத்தி பெற்ற திருத்தலமாக பேசப்படுகிறது. இத்தலத்திலே பௌர்ணமி மிக விசேஷமாக உள்ளது. ராமலிங்க சாமிகளுடைய திருவருட்பாவிலே திருவாழிதயத்தை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அதே போல இங்கே இத்தலத்திலே பரத்வாஜ முனிவர் ஒரு சூழ்நிலையின் காரணமாக கருங்குருவியாக சபிக்கப்படுகிறார். அந்த சாபம் நீங்க இத்தலத்திற்கு தீர்த்தம் உண்டாக்கி இறைவனை பூசித்து சாபம் நீங்க பெற்றார் என்பது தல வரலாறு.
அதே போல பிரம்மாவுக்கு 2 பெண்கள். புதிய செய்தியாக இருக்கிறது. பிரம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. நாரதன் ஒரு பையன், அப்புறம் தட்சன் ஒரு மகன். நிறைய ராட்சசர்கள் தட்சன் போன்ற ஆட்கள்லாம் பிரம்மாவுக்கு மகனா தான் இருப்பாங்க. ஆச்சரியமான விஷயம். ஆனா அவங்களுக்கு 2 பெண்கள் இருக்காங்க, சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும். ஒருத்தி பேரு கமலை, இன்னொரு பெண் பேர் வள்ளி. இந்த 2 பெண்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய விநாயக பெருமானுக்கு திருமணம் ஆகவில்லை என்று கதைக்கப்படுகிறது. ஆனால் அவ்வாறு அல்ல. பிரம்மனுடைய குமார்த்திகளாகிய கமலையையும் வள்ளியையும் விநாயக பெருமான் மணந்து கொண்டார் இத்தலத்திலே மணந்து கொண்டார் என்று வரலாறு இருக்கிறது. என்ன, விநாயகர் 2 பக்கம் 2 பெண்கள் இருப்பாங்க, முருகனுக்கு மாதிரியே. வடநாட்டு பக்கம்லாம் நீங்க அதை தெளிவா பார்க்கலாம். ஆனா இதற்கான வரலாறு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனா நம்ம இதை யாரும் எதோ விநாயகர்னா பிரம்மச்சாரிங்க மாதிரி கிண்டல் அடிச்சு, என்ன வேடிக்கையான விஷயம். அது இருக்கட்டும். விநாயகரன் பிரம்மாவுடைய கமலை வள்ளி என்ற 2 பெண்களையும் திருமணம் செய்து கொண்டார் என்பது ஒரு வரலாறு இத்தலத்திற்கு. இந்த ஆலயத்தை வழிபடும் நிறைய குலதெய்வமாக உடைய அன்பர்கள் வீட்டிலே கமலவள்ளி என்ற பெயருடைய குழந்தைகள் இன்றும் இருக்கிறார்கள். சில குடும்பங்களில் நான் பார்க்கும் பொழுது 2 பொட்டப்பில் இருந்தா ஒன்னு பேரு கமலா அப்படிம்பாங்க, இன்னொரு பேரு வள்ளிம்பாங்க. இப்படி இதெல்லாம் அந்த வரலாற்று சான்று. அதில் இன்னொரு சிறப்பு என்னவெனில், இந்த இறைவனுக்கு வள்ளீஸ்வரர் என்று பெயர். அந்த பிரம்மனுடைய மகள் வழிபட்டதால் அந்த பெயர் விளங்குவதாக அர்ச்சகர் சொன்னார். அந்த இடத்திற்கு இன்னொரு திருநாமம் உண்டு பெருமானுக்கு, வலியநாதர் என்பது. அம்பிகைக்கு 2 திருநாமங்கள். ஒன்று ஜெகதாம்பாள், 2வது தாயம்மை. இந்த பெயருள்ளவர்களை இந்த பாடி பகுதியிலே பரம்பரை குடியாக இருப்பவரிடம் காணலாம். ஏனெனில் அவங்கெல்லாம் அந்த பாரம்பரியமிக்க அந்த ஊரிலே இருந்தவர்கள் என்பதற்கு சான்று. தலமரம் பாதிரி மரம். பாதிரி மரம் தான் இதனுடைய தலமரம். தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம். இங்கு சென்றால் அந்த பரத்வாஜ தீர்த்தத்திலே நீராடி தலமரத்தை வணங்கி அம்பிகை வணங்கி இறைவனை வழிபடுவது சிறப்பாக பேசப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற திருத்தலம் இது. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடலும் இந்த ஆலயத்துள்ள முருகப்பெருமானுக்கு உண்டு. 3 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் எழில்சார்ந்து நம்மை ஐயா கேக்கல ஐயா. பொள்ளாச்சி இளநீர்வாங்க, அது ஒரு டேஸ்ட். மத்த அந்த இளநீர் ஒரு நல்ல சுவையுடையது. அது போன்ற சுவையுடைய தீர்த்தம் திருவாலிதயத்திலே சென்னையில கோயில்ல இருக்கு. ஆச்சரியமான விஷயம். கேக்கல ஐயா. கேக்கலையா? ஆமா ஐயா. எவ்வளவு நேரமா கேக்கல? இல்ல எது வரைக்கும் கேட்டது, எது வரைக்கும் கேட்கல? இறைவன் பெயர் சொன்னதெல்லாம் கேட்டுதா? ஐயா அதெல்லாம் கேட்டுச்சுங்க ஐயா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க ஐயா. அம்பாளுக்கு 2 பேர் இருக்குதுன்னு சொன்னீங்களா, அது வரைக்கும் தான் கேட்டது. சரி சரி, வர என்னாச்சுன்னு தெரியல. இங்கு இறைவனுக்கு வள்ளீஸ்வரர் என்ற பெயர், வலியநாதர் என்று ஒரு பெயர், 2 பெயர் உண்டு. அம்பிகைக்கு ஜெகதாம்பாள், தாயம்மை என்று 2 பெயர்கள் உண்டு. தலமரம் பாதிரி, தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம். இந்த பரத்வாஜ தீர்த்தத்திலே நீங்கள் நீராடி வள்ளீஸ்வரரை வழிபட்டால் நீங்கள் வலிமை மிக்க ஆற்றலுடைய ஒரு உயர்நிலைய குணமுடையவர்களாக இருப்பீர்கள் என்பது இந்த தலத்தின் சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானின் பாடல் பெற்ற திருத்தலம், அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடலும் இங்கே உள்ளன. 3 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம்,
உள்ளே நுழைந்ததும் நேரே கொடிக்கம்பமும் சாமியுடைய சந்நிதியும் தெரிகிறது. விசாலமான உள்ளிடம். வெளிப்பிரகாரத்திலே எந்த சன்னதியும் கிடையாது. ராஜகோபுரத்தில் நுழைந்ததும் வலப்பால் மூலையில் வெளிப்பிரகாரத்திலே நவகிரக சன்னதி உள்ளது. இந்த சன்னதிக்கு எதிரிலே தீர்த்த கிணறு உள்ளது. இக்கிணற்று நீர் இளநீரை போன்ற அருமையான சுவையுடையதாக இருக்கிறது. இளநீர்னா எனக்கு தெரிஞ்ச எல்லோருக்கும் தெரிந்த சுவைமிக்க இளநீர் பொள்ளாச்சி இளநீர். அது ஒரு தித்திப்பு தன்மை சற்று நன்றாக இருக்கும், உடலுக்கு அவ்வளவு நல்லதுமா. அது சுவை, அது போன்ற சுவையுடைய ஒரு நீர். ஐயா கேட்கல ஐயா. நெட்டு பிரச்சனை இருக்கு, அதான் கேட்க மாட்டேன். அதுதான் பாடியிலே அவ்வளவு சுவையுடைய. ஒரு தடவை சுவைச்சிட்டோமா மறுபடியும் அந்த சுவைக்காக ஏங்கும். அவ்வளவு அருமையான தீர்த்தம். அப்படியே அருமையாக அர்ச்சகர் சொன்ன உடனே ஓடி போய் வெயில்ல அலைஞ்சி, அப்ப டிவிஎஸ் கம்பெனி எல்லாம் வேலை ஆயிட்டு இருந்ததுக்கு. லுகாஸ் டிவிஎஸ் எல்லாம் சிறிய அளவு கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டு இருந்த காலகட்டம், நிறைய தொழிற்சாலைகள் வளர்ச்சியடைந்த காலகட்டம். அந்த நிலையிலே அங்கே சென்று அந்த நீரை பருகி பொழுது நடந்து செல்ல வேண்டியது. அப்பொழுதெல்லாம் பேருந்து கிடையாது, ஆலயமறை. சென்று வழிபட்ட பொழுது அந்த தண்ணீர் வேற லெவல். என்ன, ஒரு 5 இளநீர் குடித்த அளவு ஒரு பக்கெட் தண்ணி குடிச்சோம்னு வச்சுங்க. சரி, அது இருக்கட்டும். உங்களுக்கு எந்தேனும் தவம் கிடைத்தால் அந்த கிணற்று நீரை அருந்தி பாருங்கள். அடுத்தது அப்படியே உள்வாயிலை கடக்கிறோம். எடப்பாள் அருணகிரிநாதனுடைய திருமேனியும் அவர் இத்திருத்தலத்திலே பாடியுள்ள திருப்புகளும் இருக்கின்றன. அப்படியே பிரகாரத்தில் விநாயகர் சன்னதியிலே சோமாஸ்கந்தர் சன்னதியும் உள்ளது. அதற்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் சன்னதி உள்ளது. அதுபோலவே சுப்பிரமணிய சுவாமி சன்னதியும் உரிய இடத்தில் இல்லாமல் சற்று முன்பாக, அதாவது கருவறையின் நேர் பின்புறத்திலே எதிரில் உள்ளது. சன்னதியிலே சுப்பிரமணியனுக்கு முன்னால் ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கிறது. பக்கத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி உள்ளது. 63 நாங்கள் சென்ற பொழுது முழுவதும் இல்லை, சில திருமேனிகள் தான் இருந்தன. மீதி எல்லாம் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. சில திருமேனி இருந்துச்சு, 63 அப்படி இருந்தது. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, நிறைய பேரை காணோம். எங்கடா போனாங்க? சரி, இந்த யாரும் கும்பிடவில்ல, சாமியை பேர்னு சோத்துக்கெல்லாம் இருக்காரு, நாம் திருவாரூர் போயிடலான்னு போயிட்டாங்களே என்னவோ தெரியல. அப்ப இல்லை, மறுபடியும் இப்ப எது கூட்டியா இருந்தாங்களே என்னவோ தெரியல. அப்படியே வருத்தத்தோடு அப்படியே போய் பரத்வாஜர் வழிபட்ட சிவலிங்கத்தை வழிபட்டோம். அடுத்து நால்வர் சந்நிதி உள்ளது. பைரவர், விநாயகர் சன்னதிகள் உள்ளன. நடராஜ பெருமானுக்கு அருகில் அம்பாள் சன்னதி உள்ளது. இரண்டும் தெற்கு நோக்கிய தரிசனம். கோஷ்டமூர்த்தமாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவரிடத்திலே மகாவிஷ்ணு. ஏன்னா இதுவும் அருணாசலேஸ்வரர் சம்பவத்துக்கு முற்பட்ட திருக்கோயில் போலும். அதனால அங்கே லிங்கோத்பவர் இருக்க மாட்டார், மகாவிஷ்ணு இருப்பார். அங்கும் அவரே இருக்கிறார். பிரம்மா, துர்க்கை முதலியோர் காட்சி அளிக்கின்றனர். சண்டேஸ்வரர் இருக்கிறார். அப்படியே 2ஆம் பிரகாரம் வலம் துவாரபார்களை வணங்கி உள் சென்றால் கம்பீரமாக மூலவர் வள்ளீஸ்வரர், வல்லமையுடைய ஈஸ்வரன் என்ற பெயருக்கு ஏற்ப அப்படி ஒரு கெத்து கம்பீரமாக காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கிய சந்நிதி, சதுரபீட ஆவுடையார். கருவறையின் உள்ளே இடம் விசாலமாக உள்ளது. பழைய அம்பாளுடைய திருமேனி பின்னமாகிவிட்டதால் புதிய அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். எனினும் பழைய அம்பாளை கொண்டு போய் மற்ற ஊரில் ஆற்றில் விடக்கூடாது என்பதற்காக, அதுவும் வழிபாட்டில் இருந்தது என்ற அதனுடைய சிறப்பை உணர்ந்து அத்திருமேனி மூலவருக்கு பக்கத்தில் ஒரு மூலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எல்லா திருப்பணி செய்பவர்களும் ஒரு முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு, அம்பிகை ஏதேனும் சிறு பின்னம் இருந்தாலோ அல்லது பின்னப்பட்டு இருந்தாலோ சாமியுடைய கருவறையிலே ஈசான்ய மூலையிலே அம்பிகை சாமியை பார்த்த வண்ணம் பிரதிஷ்டை செய்யும். மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அவ்வளோ ஆற்றலோடு இருக்க காரணம்
மூலஸ்தானத்துல ஈசான்ய மூலையில அன்னை மீனாட்சி இறைவனை மலரால் அர்ச்சிப்பது போல ஒரு திருமேனி இருக்கும். அது நீங்க சாமி சன்னிதானத்துக்கு உள்ள போய் அர்ச்சகர்கிட்ட கேட்டா அந்த கதவுக்கு அருகில் எடுத்து ஈசான்ய மூலையில காட்டுவாங்க. பாத்தீங்களா, அம்பாள் சதாசர்வ காலமும் சிவபூஜை பண்ணி செய்து கொண்டிருப்பார். அதுபோல இந்த அம்பிகையை இங்கே பழைய ஜெகதாம்பாளை வைத்துள்ளார்கள். அது பார்ப்பதற்கு மனதுக்கு ஒரு நிம்மதியை தந்தது. கொண்டு போய் கடல்ல போட விட்டாங்களேன்னு. அம்பாள் சன்னதியிலே நின்ற நிலையிலே அம்மை, அழகான திருத்தோற்றம். ஒரே இடத்தில் நின்று சாமியும் அம்பாளையும் ஒரு சேர தரிசிக்கும் நிலையில் 2 சன்னிதானங்களும் உள்ளன. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு இங்கு 10 நாள் மிகப்பெரிய திருவிழா நடக்கும். இது இத்தலத்தினுடைய சிறப்பு. இத்திருத்தலத்திலே நம்முடைய இளவல் ஞானசம்பந்த பிள்ளை பாடும் பொழுது, கடலின் நஞ்சமுதம் உண்டு இமையோர் தொழுதேத்த நடமாடி அடல் இலங்கை அறையின் வழி செற்று அருள் அம்மான அமர்கோயில் மடலிலங்கு கமுகின் பளவின் மதுவிமும் வாழிதையும் உடலிலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர்வோமே என்று உயிர் உள்ள வரைக்கும் வழிபட்டார். உள்ளத்தில் துயரே வராது என்று மிக சிறப்பாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடி, இந்த உள்ளத்தில் இருக்கும் துயர்தானே நம்மை வீழ்த்துவது. எது செஞ்சாலும் உள்ளம் திருப்தி அடையாது. அந்த துயர் உடல் உயிர் எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அவ்வளவு நாளுக்கு அந்த துயரே இருக்காதுங்கிறார். யாரை வழிபட்டால் வாழிதைய நாதரை. ஞானசம்பந்த பெருமான் சென்ற பொழுது அங்கே கமுகு, பாக்கு, பழா இப்படி பல்வேறு மரங்கள் எல்லாம் நிறைந்திருந்ததாக பேச. இன்று போனால் தொழிற்சாலைகள் தான் இருக்கு. என்ன செய்த கால மாற்றங்கள் இல்லையா? அடுத்ததாக அருட்பாவிலே ஊற்றுமை அன்பு மிகும் தொண்டர் குழு ஆயும் வாழிதயத்தில் இன்பமிகு ஞான இலக்கணம் என்பார். அன்பாகிய ஊற்று சுரந்து அடியார்கள் எல்லாம் அந்த இறைவனை வழிபடுகின்ற இன்ப மிகுந்த ஞான இலக்கணம். அங்கிருந்த அடியார்களாம் மெய்ப்பொருளே பேசி அதற்கு இலக்கணம் கண்டார்களாம், ஞானத்திற்கு இலக்கணம் கண்டார்களாம். அவ்வளவு சிறந்த அடியார்கள் இருந்ததாக அருட்பா பேசுகிறது. அதே போல நம்முடைய வடலூருக்கு வந்த பிறகு சாமி ஒரு முறை அங்கே சென்று திருவாளிதை இறைவனை வேண்டுகிறார் வள்ளல் பெருமான். சிந்த நின்ற சிவானந்த செல்வமே, எந்தையே, எம்மை ஆட்கொண்ட தெய்வமே, தந்தையே, வாலிதைய தலைவர், நீ கந்தை சுற்றும் கணக்கது என்கொளோ என்பார். ராமலிங்க வள்ளல் சென்ற பொழுது சாமிக்கு உடுத்த நல்ல உடை கூட கிடையாதாம். இந்த பாடல் பெற்ற திருத்தலங்களில் நிறைய இடங்களில் இத்து போன வேட்டிதான். திருவிடை மருதூர்ல கூட ஒரு முறை நாங்கள் சென்ற பொழுது அந்த அனுபவத்தை என்னுடைய அந்த பதிவிலே போட்டிருக்கிறேன். சைவ நன்னறிகள் என்ன, பெரும்பாலான ஆலயங்களில் சாமி மேல இருக்கும் வஸ்திரத்தை எடுத்து உதர்னீங்களா தூள் தூள கொட்டி போயிடும். அப்படி கந்தை அடித்துக் கொண்டிருக்கிறார் சாமி, கந்தை அணிந்து கொண்டிருக்கார். நிறைய கிராம ஆலயங்கள் அதை விட கொடுமை. என்ன, ஒரு முறை அதற்கு பிறகு திருவிடை மருதிலே ஈசன் தினமும் சந்தானம் என்ற அடியார் மூலம் துவைக்கப்பட்ட ஆடைகள், அப்படி அது நல்லா இருக்காருன்னு வச்சுங்க. ஆனா அந்த நிகழ்வு நிகழ்ந்த பொழுது ஒரு உத்வேகத்தில், அது ஒரு பெரிய நிகழ்வு, அது இங்கு பேச முடியாது காலம் கருதி. போய் சாமியை தொட்டு வேட்டி எடுத்தா வேட்டி பீஸ் பீஸா வருது. ஆதீனம் பட்டு பளபளக்க போறாங்க. சாமி இத்து போன வேட்டி கட்டி நிறைய பாடல் பெற்ற ஆலயங்கள் நீங்கள் மூலவருக்கு சாத்திருக்கும் துணிகள் திருமணத்தை சார்ந்த கோயிலாம் பார்த்தீங்களா, பெரும்பாலான இடத்துல இதா இருக்கு. அறங்காட்சித்துறையிலாவது பரவாயில்ல, தப்பி தவறி ஏதோ 1-2 கோயில்ல தான் கந்தை கட்டி இருக்காரு. ஆனா மடத்து கோயில்லாம் நிறைய நீங்க போய் பார்த்தாதான் தெரியும். அது அதாவது பரவாயில்ல, கந்தையாவது கட்டி இருக்காரு. நாங்கள் திருப்பணி எடுக்கக்கூடிய நிறைய ஆலயங்களில் அம்பாள் மேல இந்த ரேஷன் கடையில கொடுக்குறாங்கல்ல, அந்த புடவை யாரோ ஒருத்தர் பரிதாபப்பட்டு கொடுத்து அதை சுத்திட்டு இருப்பாரு, அந்த வேட்டியும் சட்டும் சாமி. இன்னைக்கு அப் டு டேட். இன்னைக்கு கூட அப்படி ஒரு ஆலயத்தை போய் பார்த்து வந்தோம். அதனால்தான் வகுப்புக்கிற காலதாமம். இவ்வளவுதான் நம் சைவம். அடியார்கள், திருக்கூட்டம், அரண்பணி, சிவன் பணி, கைலை பணி, அந்த பணி, இந்த பணி எல்லாம் விளம்பரம் இருக்கிற பெரிய கோயில் போகணும், உழவாரம் செய்யணும்,
சாமிக்கு ஏதோ தகர கொட்டாய் போட்டு கொடுத்தா கூட அது பரவாயில்ல. உத்தரகோசம் மங்கை மாதிரி செல்வ செழிப்பு மிக்க கோயில் திருவாரூர் கோயிலில் போய் டம் டம் அடிச்சுட்டு என் சார்பாக இந்த திருக்கட்டளை சார்பாக இது அமைக்கப்பட்டது, இந்த உழவார திருக்கூட்டம் உழவாரம் சரி டம் டம் அடிச்சு போட்டோ போட்டு கலெக்ஷன் பண்ண வேண்டியது. இதுதான் இன்றைக்கு நடக்குதே தவிர எத்தனை ஆலயங்கள். விஜயமங்கலம் சொக்கலிங்க ஐயா அவங்க ஒரு அப்பரடிகள் உழவார திருக்கூட்டம் தொடங்காத திருப்பூர் மாவட்டத்துல பெருந்தொழுவுல இருந்து குண்டடத்துல இருந்து ஒரு கோயில் கூட இருக்காது, எல்லாம் பாதி பேரி அழிஞ்சு போயிருக்கும். அவர் இன்று யார் கூடவோ சேர்ந்துட்டு காசுக்கு ஜால்ரா பண்ணிட்டு தெரிகிறாருன்னு வச்சுங்க. அவர் தன்மை இழந்திருக்காரு. ஆனாலும் உழவார பணியெல்லாம் போய் செய்யறாங்க, குறைவு கிடையாது. ஆனால் அந்த விஜயமங்கலத்து சொக்கலிங்கம் ஐயா சாமி கோயில் பால்பட்ட கோயிலே நாம் போய் அந்த ஊர் மக்களிடம் தண்ணீர் கூட அருந்தக்கூடாது, தண்ணியில இருந்து எல்லாம் கொண்டு போடுவோம். நாங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுல இருந்து புளிசோறு தயிர் சோறுன்னு ஏதோ கட்டிட்டு வர சொல்லிடுவார். எங்க சோறு தான் சாப்பிடுவோம். சோறு போட்டா உழவார பணி கிடையாது, எல்லா சோறையும் கலக்குவார். அதுல ரேஷன் அரிசி இருக்கும், நல்ல அரிசி இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கலக்கி அத எல்லாருக்கும் போடுவாங்க. இந்த வாரம் எல்லாம் வெயில் காலம் பார்த்து தயிர் சோறு கொண்டாலும் எல்லாம் தயிர் சோறு. அப்படி தொண்டு செய்த அப்பர் அடிப்பொடி அவருக்கு அவர் குருநாதர் கொடுத்த பேர் அப்பர் அடிப்பொடி. அவர் சீழமுக அடியார். இன்னைக்கு அவங்கெல்லாம் அந்த நிலை மாறி வேறு ஏதோ ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் வருத்தமான செய்தி. ஆனாலும் கூட அவர்கள் இல்லையெனில் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல பெரும்பாலான ஆலயங்கள் கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு போயிருக்கு. பெருந்தொழுவு, அப்புறம் குண்டடம், இன்னும் நிறைய வாலீஸ்வரர், அந்த நம்பியூர் போற வழியில அவினாசி கிட்ட நிறைய கோயில். நாங்களாம் அந்த கோயில் போனா மேல் வேலை மட்டும்தான் செய்வோம். மேல் மேலைன்னா கல்லுக்கு இடுக்கல பாம்பு அதெல்லாம் இருக்கும் அந்த இதுல. அந்த பகுதி மட்டும்தான் அடியேனும் பழனிசாமின்னு ஒரு அன்பர், அவர் திருமுருகன் பூண்டியில இந்த சாமி படம்லாம் கட் அவுட் செஞ்சு வித்துட்டு இருப்பார். எங்க 2 பேருக்கும் என்ன வேலைன்னா கோபுரத்துக்கு மேல இருக்கிற பணிதான். என்ன இது மாதிரி நிறைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சில அன்பர்களால் இந்த ஆலயங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கே தவிர எந்த ஒரு மடாதிபதியாலோ எந்த ஒரு அறநிலைய ஆட்சித்துறையாலோ யாராலையும் அழிந்து வந்த ஆலயங்கள் புதுப்பிக்க. எங்க பகுதியில 113 சிவாலயங்கள் என்ன காணாமல் போயிருக்கும். அழிந்து இடிஞ்சு கல்லெல்லாம் தொங்கிக்கிட்டு ஊரா போய் அங்க ஒரு வாரம் இருந்து அங்க இருக்கிற இளைஞர்களை தேடி பிடிச்சு அவங்களுக்கு திருநீர் வச்சு சிவனை கும்பிடுங்கடா, இந்த மாதிரி கார் வாங்கலாம், பத்தியா சைனெல்லாம் போட்டிருக்கேன், தங்கத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கேன், அப்படி டம் டம் அடிச்சு அவங்களுக்கு ஆசையை தூண்டி இறைவனுக்கு அடியாராக்கி இன்னைக்கு அந்த பிள்ளைகள் செய்யும் பணிகள் அந்த ஆலயங்கள்லாம் புத்துயிர் பெற்று அமரகுந்தியெல்லாம் பார்க்கணும். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, இவ்வளவு தொண்டின் உரைப்புள்ளவர்கள் வெளியே தெரியாம இருக்காங்க தெரியுமா? இப்படியெல்லாம் இருக்காங்க. நம்ம ஏன்னா ஒண்ணுமே செய்யலன்னு செத்து ஒவ்வொருத்தரும் அந்த உணர்வு வரணும். நம்ம ஏதோ பெருசா செஞ்சிட்டு இருக்கோங்கிற உணர்வு சாவணும். நம்ம செய்யலையேன்னு கவலை வரணும். அப்பத்தான் ஒரு எழுச்சி மிகு ஒரு திருக்கூட்டம் உருவாகும். என்ன எத்தனை ஊர் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், பெரும் செல்வந்தர்கள் வாழும் ஊர். ஏன்னா செல்வந்தர்கள் எல்லாம் கோயில் சொத்தை தின்னுட்டு அர்ச்சகர் எல்லாருக்கும் பட்டா போட்டு கொடுத்துட்டாராட்டுது. கருணாநிதி உழவோனு கேஸ் நிலங்கள் சொந்தம் கொண்டாந்து. என்ன சாமி பாவம், அவர் மேல ரேஷன் கடையில போன வருஷம்